சாந்தி. நான் ஆத்மா. எனது இயல்பான அன்பின் நிலையை உணர்ந்து பரமபிதா சிவபாபாவின் அளவற்ற பாசத்தில் நிரம்பிய ஒரே ரசனையில் நிலைத்திருக்கிறேன். பாப்தாதாவின் கண்ணின் மணியாக இருக்கிறேன் என்ற ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்து என் உள்ளத்தில் நிரம்பிய இந்த அன்பு எல்லா ஆத்மாக்களிடமும் சமமாக பரவுகிறது. சிவபாபாவின் குழந்தையாக பெருமிதத்தில் நிலைத்து எந்த குறையும் புகாரும் இல்லாத முழுமையான திருப்தி நிலையில் இருக்கிறேன். இந்த நிலை எனக்கு எல்லா குழப்பங்களிலிருந்தும் விடுதலை அளிக்கிறது. சதா ஈஸ்வரிய பெருமிதத்தில் இருந்து பாப்தாதாவின் கண்ணின் மணியாக இருக்கிறேன் என்ற உயர்ந்த சிந்தனையில் நிலைத்திருக்கிறேன். இந்த சிந்தனை உள்ளத்தை பாதுகாக்கும் கவசமாக மாறுகிறது. எந்த ஒரு வெளிப்புற சூழ்நிலையும் என் மனதில் இடம்பெற முடியாது என்று உறுதியாக உணர்கிறேன். என் பார்வையில் எந்த ஒரு பொருளும் நிரம்ப முடியாது என்ற ஞானத்தில் உறுதியாக இருப்பதால் ஆசை, எதிர்பார்ப்பு போன்றவை தானாகவே மறைந்து விடுகின்றன. எந்த விதமான புகார்களும் இல்லாத திருப்தியான நிலையில் நிலைத்திருக்கின்றேன். இந்த பெருமிதம் எனக்கு உள்ளார்ந்த தன்னம்பிக்கையும் ஆனந்தத்தையும் அளிக்கிறது. ஒவ்வொரு கர்மத்தையும் உயர்ந்த நோக்கத்துடன் செய்து அதை தெய்வீகமாக மாற்றுகிறேன். எந்த சூழ்நிலையிலும் அசையாத நிலையை காக்கிறேன். என் மனம் எப்போதும் அமைதியில் நிலைத்து எந்த குழப்பத்தாலும் பாதிக்கப்படாது. இந்த ஈஸ்வரிய பெருமிதத்தின் மூலம் வாழ்க்கையை உயர்த்துகிறேன். உள்ளத்தில் தெய்வீக குணங்களை நிரப்பி சம்ஸ்காரங்களை மாற்றுகிறேன். எப்போதும் விழிப்புணர்வுடன் இருந்து என் நிலையை பாதுகாக்கிறேன். என் உள்ளத்தில் எழும் எண்ணங்களை கவனித்து அவற்றை தெய்வீகமாக மாற்றுகிறேன். எந்த சூழ்நிலையிலும் என் பெருமிதத்தை இழக்காமல் காக்கிறேன். இந்த பெருமிதம் எனக்கு இயல்பாக மாறுகிறது. தெய்வீக குணங்களின் உருவமாக மாறுகிறேன். என் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறேன். மனதை ஒருமுகப்படுத்தி தந்தையுடன் இணைக்கிறேன். இந்த யோகத்தின் மூலம் ஆத்மாவை
சக்தி வாய்ந்ததாக மாற்றுகிறேன். தந்தையிடமிருந்து சக்திகளை பெற்று அவற்றை உலகிற்கு பகிர்கிறேன். என் வாழ்க்கையை உயர்ந்த நோக்கத்துடன் வாழ்கிறேன். சக்திகளை சரியாக பயன்படுத்தி உயர்ந்த நிலையை அடைகிறேன். தெய்வீக ஆனந்தத்தில் நிலைத்திருக்கிறேன். என் உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்துகிறேன். தந்தையின் குழந்தையாக பெருமை கொள்கிறேன். என் வாழ்க்கையை வெற்றியாக்குகிறேன். ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்கிறேன். அமைதியின் இறுதி நிலையை அடைகிறேன். சாந்தத்தின் ஆழத்தில் நிலைத்திருக்கிறேன். தெய்வீக ஒளியாக என்றும் பிரகாசிக்கிறேன். ஓம் சாந்தி.